கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி, அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்குகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் 2 விதமான பாவங்களை செய்கிறார்கள். அவையாவன: தாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகாதிருக்க வேண்டும், ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். தாங்கள் செய்யக்கூடாததை செய்கிறார்கள். அவர்கள் பாகால்களை சேவிக்க கூடாது, ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ பாகால்களை சேவிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் வருந்துகிறார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனானவர் மூலமாக இஸ்ரவேல் புத்திரரை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். நியாயாதிபதிகள் 2:1-2-3. கர்த்தர் மறுபடியுமாக தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் புத்திரரை எச்சரித்திருந்தார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். நியாயாதிபதிகள் 6:8-9-10. இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாக நெருக்கப்படுவதனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தரோ அவர்களை மறுபடியுமாய் எச்சரிக்காமல் அவர்களை ரட்சிக்க மறுத்து விடுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு, அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் என்று சொல்லிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். அப்போது கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன பதிலுரை இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா? எமோரியரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா? அம்மோன் புத்திரரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா? இதற்கு முன்பு அம்மோன் புத்திரரோடு யுத்தம் நடைபெற்றதாக செய்தி எதுவும் இல்லை. ஆனால் இதற்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் அம்மோன்களை முறியடித்தார்கள். பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா?
சீதோனியரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா? அமலேக்கியரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா? மாகோனியரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை நான் ரட்சிக்கவில்லையா? நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்கனவே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அந்நிய தேசத்தார் அவர்களை ஒடுக்கின சமயங்களில் கர்த்தர் அவர்களை அவருடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் புற ஜாதியாரின் விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியினால் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை கண்டித்து திருத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் மனதுருக்கத்தினாலும் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் அனுபவித்த தண்டனைகளை நினைத்து பயந்தோ அல்லது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தங்களை ரட்சித்ததை நினைத்து அவர் மீது அன்பு கூர்ந்தோ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை சேவியாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவிப்பதினால் கர்த்தர் அவர்களை அந்நிய தேவர்களிடத்திலேயே அனுப்புகிறார். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். அந்த தெய்வங்கள் தங்களுடைய ஆபத்து காலத்தில் தங்களை ரட்சிக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவை அவர்களை ரட்சிக்கவில்லை. இஸ்ரவேலர் அதிகமாய் நெருக்கப்படுகிறார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களை நெருக்கி ஒடுக்குகிறார்கள். தங்கள் வேதனை அதிகரிப்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் இப்போது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் அந்நிய தெய்வங்களையும் சேவித்துக் கொண்டு கர்த்தருடைய உதவியையும் எதிர்பார்க்க கூடாது. அந்நிய தெய்வங்கள் தங்களுக்கு உதவி செய்யாது என்பதையும் கர்த்தர் மாத்திரமே தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்பதையும் அவர்கள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும். அவரிடத்தில் மாத்திரம் முறையிட வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் மனுஷர் தங்களுடைய சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் உலக பிரகாரமான காரியங்களை நம்புகிறார்கள். உலகத்தின் ஐஸ்வர்யம் தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை மனுஷருக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்காது. இதனால் சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்காது. கர்த்தர் கொடுக்கும் சந்தோஷமே நிலையானது. நாம் கர்த்தருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கையை உலக பிரகாரமான காரியங்கள் மீது வைக்கக்கூடாது. கர்த்தரை தவிர நமக்கு வேறு யார் மூலமாகவும் அல்லது வேறு எதன் மூலமாகவும் சந்தோஷம் உண்டாகாது. இதை நாம் உணர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த சத்தியத்தை உணர்த்துவதற்காக கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையில் விற்று போடுகிறார். அவர்கள் தங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுமாறு அவர்களை அனுப்பிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். அவற்றிற்கு ஜீவன் இல்லை. இஸ்ரவேல் புத்திரரின் ஆபத்து காலத்தில் அந்த தெய்வங்கள் அவர்களை ரட்சிக்காது. கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள் ஆபத்துக்களில் சிக்கிக் கொள்வார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம் இனி உங்களை ரட்சியேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அவர்களோ கர்த்தரை நோக்கி இன்னும் முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மெய்யாகவே தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். அதற்கான அடையாளங்களாவன மனம் திரும்புதலின் ஜெபம், பாவம் செய்தோம், பாவ அறிக்கை செய்கிறார்கள், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும், தங்களுடைய பாவ நிலைமையிலிருந்து உடனடியாக விடுதலை பெற வேண்டும் என்று தங்களை பூரணமாக கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவது மனம் திருந்துதலின் கிரியை. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டார்கள்.
கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய நீதிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் கெஞ்சுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். இப்போது மறுபடியுமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள். இப்போது தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வதோடு கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்புக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் கெஞ்சுகிறார்கள்.